மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராயன். கள்ளநோட்டுங்கிற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வந்திருக்கு. இது நாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நம்ம டீசர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறோம். இதில் இன்னொன்று ஒரு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளநோட்டு அப்படிங்கிறது நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படமே. இதை மேற்கொண்டு நம்ம பேசுறது நம்ம சுமதி அம்மா கண்டிப்பா பேசணும்னு கேட்கிறேன். மீடியா நண்பருக்கு அவ்வளவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். சரிங்களா? அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரு. படம் பேர் வந்து கள்ள நோட்டு. அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு, கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு. அப்படிங்களா? அப்படிங்கும்போது இந்த படத்தில் நான் ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோனி ரேஞ்சில் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த படம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கிறேன், நல்லா வந்திருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வீட்டிலலாம் டிவியில் இது செல்லுலாம் பார்க்கக்கூடாது. தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன், தேட்டரில் போய் பாருங்கள். சரிங்களா? இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது இயக்குனர்கள், டைரக்டர், அதேமாரி கோ டைரக்டர். நீங்கள் தான் இந்த சீன் பண்ணணும். சேனலில் போடியா, நீங்க தான் இந்த படம் பண்ணும். அந்த படம் நீங்க எவ்வளவு கேரக்டர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நீங்க இன்னும் பண்ணவே கிடையாது, நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும். நீங்க அனைவரும் அத்தனை பேரும் வீட்டில் பார்க்காத வீட்டு குடும்பத்தோட போய் இந்த படத்தை நீங்க தேட்டரில் பார்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இப்போ ரஞ்சித் அவர்கள் கோ டைரக்டர் பேசுவார். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த சான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன். இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர் தான். இவர் மூலியமாக தான் நம்ம படத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த தேட்டரில் பாருங்க, சுமதி அம்மா அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இது வரலாம் நடிச்சதே இல்லை அவங்க. இந்த புதுசாக இருக்கும். இந்த இந்த படத்தில் வந்து அவங்க தனியாக தெரிவாங்க. அதே மாதிரி மிப்பு பிரதர் நடிச்சிருக்காரு, அவருடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்கு. இந்த படத்துல வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டர், ஹீரோ, தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான். இவர் வந்து நான் இந்த படத்துல வந்து இவர் நான் ஃப்ரண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் கோ டைரக்டராகவும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நன்றி. நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். ஆனா வந்து இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையா நின்று அனைவருக்கிட்ட அத்தனை பேர்த்தையும் இதில் நடிச்சிருக்கிற ஏகப்பட்ட பேர். அவங்க வந்து கேசட் வெளியிடுற அன்னைக்கு வரன்னுட்டாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால வர முடியாதுன்னு விட்டாங்க. அதனால அவ்வளோ நடிக்கணும் அன்னைக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே பட்டை கலப்போம். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் சொன்னா வந்து உங்களுக்கு புரியாது. நீங்க தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்க. அத்தை, நீங்க இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான், அதாவது நாத்தனா மகன் தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. நாங்க வெளியில தெரிஞ்சிக்க மாட்டோம், சொந்த பந்தம்னு சொல்லி. அதனால அத்தை இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்க, நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வல்கட்டை. இல்ல கண்ணே, வேற யாருக்காவது போடுங்க, இந்த கேரக்டர் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இல்லைங்க அத்தை, நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேற லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி 2 பேரும் கோ டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நான் போய் இந்த படம் நடித்தேன். ஆனால் சீன் ஒன்னொன்னும் சொல்லிக்க முடியாது. அந்த சீன்லாம் பார்க்க 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 நானே எனக்கே இப்படி எவ்வளோ படம் பண்ணிக்கிறேன், இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி. இதுல வந்து இதுல கள்ள நோட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா பண்ணியிருப்பேன், பயங்கரமா பண்ணியிருப்பேன். அந்த படத்துல என்னுடைய பேர் வந்து கருங்காலி. ஆமா, அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன்.
ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்துல நான் ஒரு கதாநாயகி மாதிரி கள்ள நோட்டை அடிக்கிறீங்களா அல்லது கள்ள நோட்டை மாத்துறீங்க? கள்ள நோட்டை மாத்திரம். ஹீரோயின் மாதிரி சொல்றீங்க, சாங்ஸ் வச்சிருக்காங்கல்ல, லவ் சாங்ஸ் இருக்கா படத்துல? அது வந்து இன்னுமேல தான் இருக்கு. அது இன்னுமேல தான் எப்படின்னு தெரியும். லவ் சாங் இருக்கு. யார் ஜோடி உங்களுக்கு? இன்னும் எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை. நான் தனியா போராடுறேன். லவ் எப்படி லவ் சாங்? லவ் சாங் அதான் இன்னும் தேர்ந்தெடுக்கல. இதுக்கு மேலதான் இனிமே தேர்ந்தெடுக்கணும். இந்த படத்துல வடிவேல் படத்துல பண்ணிருக்கீங்க, நல்லா எல்லாருக்கும் பிரபலம். வடிவேல் போனதுக்கு அப்புறம் உங்க டீம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? இவரு எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாரு? இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இவங்க காமெடி பண்றாங்க, வில்லித்தனம் பண்றாங்க, ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்னு. அதனால இந்த வில்லித்தனம் இந்த ரவுடித்தனம் நீங்க பண்ணா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்னை தேர்ந்தெடுத்தது. அதே மாதிரி இப்பி நான் இதுல ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா, அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன். ஆனா நான் இதுல வில்லி தான், மெயின் வில்லியே நான் தான். ரொம்ப நாள் அதாவது வடிவேல் சார் இருக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது, விவேக் சார் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணணும், இல்லைனாலும் கொடுப்பாங்க. இப்போ இல்லாத பொழுது வாய்ப்பு இல்லை, அவங்க நடிக்கலைன்னும் போது அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு பணம் கொடுத்தாங்களா உதவிக்கு? அது எப்படிங்க சார், நாமளும் ஒரு நடிகர் அவங்க ஒரு நடிகர், எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? விவேக் சார் மட்டும் எப்படி பண்ணாரு? அவரு பண்ணாரு. நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம உழைக்கணும். நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவர் நடிச்ச படத்துல ஃபுல்லா எனக்கு கூப்பிட்டு இந்த சீனு சுமதி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாள் இதுல இல்ல, ஃபீல்டு இல்ல, அப்புறமேலும் வந்தாரு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க, ஒரு காமெடியோ இதோ. இப்போ அந்த மாதிரி கேட்டகரி வருதா காமெடி? அந்த மாதிரி வருது. காமெடியாவும் பண்ணிட்டு இருக்கிறேன். யோகி பாபுலாம் தனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. யோகி பாபு கோடி யோகி பாபு கூட பண்ணா கூட பெருசா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கிடையாது. அவரு டாமினேட் பண்றாரு சின்ன நடிகர்ல. அவங்களுக்கு நான் சொல்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும், எங்க எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற தகவல் வெளியில போறது. இது எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் போனா எனக்கு மேனேஜர் கூப்பிடுவாங்க. நான் போய் நடிச்சுட்டு எனக்கு நான் என்ன பேமெண்ட் கேட்கறேன்னா அது கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இந்த படத்துல கருங்காலின்னு பேர் வச்சிருக்காங்க. கருங்காலி இப்போ செம்ம ஃபேமஸ், தெரியுமா? அதே போல கருங்காலி இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஃபேமஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னும் இருக்கும். சினிமா நல்லா வளரும் பாருங்க. 2005 எல்லாருமே நம்ம சினிமா தலைவர் எல்லாருமே நல்லா இருப்போம். நலிந்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து சில ஆக்டர்லாம் வந்து உதவி பண்றாங்க. சில ஆக்டர் உச்சபட்ச நடிகர் கூட ஆக்டர் உதவி பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்ப இருந்த ஆள் இப்படி இருக்காரு, இப்ப மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரை நீங்க பாக்குறீங்க? அப்படிலாம் நம்ம யாரையும் சடார்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது அவங்கவுங்க இஷ்டம். ஹெல்ப் பண்ண சில பேர் பண்றாங்க. அதான் அது அவங்கவுங்க இஷ்டம். இருக்கிறவங்க பண்ணாங்க, இல்லாத பண்ணாத இருப்பாங்க, இருந்து கூட பண்ணாத இருப்பாங்க. நாம போய் அவ்வளவு உரிமையா கேட்க முடியாது இல்லைங்களா. நல்ல நோட்டு வச்சிருக்கீங்க. நல்ல நோட்டை ஒழிக்கணும்னு சொல்லி வந்தவர் தான் மோடி. ஆமா. மோடியை பத்தி இதுல சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா கள்ள நோட்டுனா மோடி தான் எல்லாம் சொல்லுவாங்க. டிமானியேஷன் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 500 நோட்டு இதெல்லாம் லாக் பண்ணி நீங்க வச்சு 2000 நோட்டு குறிச்சு வச்சிருக்கீங்க. இந்த 2000 நோட்டு கொண்டு மோடி தான். மோடிக்கான வாய்ப்பு இருக்குமா படத்துல? உயர்த்தி சொல்லியிருப்பீங்களா இல்ல அவர் திக்கி பண்ணிருக்கீங்களா? இது நான் அந்த அளவுக்கு சொல்றதும் இல்ல. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து மெயினா வந்து அந்த விழிப்புணர்வு. இந்த கள்ள நோட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த புழக்கத்துல இருக்குது இல்ல, அது எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஒவ்வொரு இதுலயும் போகுதுங்கிறதா ஒரு கண்டென்ட் ஒரு கான்செப்டுங்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற மாதிரி மேலிடத்துல கொண்டு போறது எதுவும் இல்லை, ஒரு அவேர்னஸ் தான் டோட்டலாவே. கீழ இடத்துலயே வரேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு வருதுன்றத இன்ஃபர்மேஷன் வந்து காவல்துறைக்கு வருமானத்துறைக்கு தான் போகும். இப்போ கரண்ட்ல வந்து காவல்துறையே அதை வந்து வழிப்பறி பண்ணி எடுத்திருக்காங்க. 2 பேரை குறிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு தகவல்? அப்படி இருக்கும்போது நீங்க காவல்துறையை எப்படி காட்டுறீங்க, வருமானத்துறையை எப்படி காட்டுறீங்க? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அது எப்படி சொல்றது, ஒரு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இது மாதிரி எதுவும் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர், ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பத்தியா, ஒரு ஏழைப்பட்ட மனுஷன், ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சிங்க. அவ வந்து தெரியாம என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ள நோட்டுக்குள்ள உள்ள வர்றாப்புல, உள்ள இருந்து வெளியில மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே. நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து எதுவுமே இல்லை. படம் வந்து படம் எப்போ படம் 2000 படமா 2020 அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து 2000 நோட்டு வந்து சிலா நோட் ஆகிட்டாங்க.
டைரக்டர்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் படத்தை வந்து ஏதாவது ஒன்று ஆக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வருதா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி 2000 நோட்டுங்கிறது இல்ல இல்ல. இது நீங்க கேக்குற மாதிரி இதுல 2000 நோட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, அந்த 2000 நோட்டு கள்ள நோட்டுங்கிற புழக்கத்துல வரும்போது இப்போ இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கு செல்லாத நோட்டு தான். ஆனா வந்து நம்ம கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டா காட்டுறோம் அப்படிங்கிற வந்து கண்டென்ட் கதையில நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி சார், உங்க அட்டையை போட்டது பட்ஜெட்டுக்காக போட்டுருக்காங்க சார் அப்படி இல்லை, நான் எங்க அப்படிலாம் இல்லைங்க சார். நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோ. அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரிங்களா? நாம வந்து சென்னையில இருக்கிறோம், அவங்க இல்ல 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 இல்லைங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் நான் எனக்கு இங்க பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க. சார் சுருட்டு கொடுத்தீங்கன்னா நான் அடிச்சுட்டே சொல்லுவேன். நீங்க கேட்கலையே சார். அந்த அது இல்ல சார், அதெல்லாம் இல்ல. நான் ஆனா கேட்டேன் சார், வில்லினா வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க சார். இந்த விளக்கு அப்புறம் சொல்றேன் நானு. அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமா நம்மளை காமிக்கல. நமக்கு அதெல்லாம் தேவைதான். நாம பண்றவோ பண்ணலையோ அது அந்த இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்க கொஞ்சம் இதனால பட்ஜெட்ல இது பண்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வெளியில வரல சார். அது எப்போ பண்ணேன் அந்த படம், அதே மாதிரி சுருட்டு குடிச்சிட்டு ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் பேமெண்ட் பேமெண்ட்டு படத்துல வடிவேல் சார் கேட்டீங்கன்னா பாண்டி படிக்கிற பாண்டி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன்னா கொலுசு கிலுசுமா வரும் அந்த மாதிரி ப்ரொடியூசரை கேட்டீங்களா பேமெண்ட்? அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல. என்னதான் சொந்த பந்தனாலும் வயிறு வாய் வேற. என்னங்க சார்? மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க படிக்கிற பாண்டி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு ட்ரோப் பண்ணுறாங்க பாத்தீங்களா? நீங்க ஸ்டாலின் உட்கார சார் வடிவில் உட்கார இடத்துல ஸ்டாலின் உட்காந்து நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி அதை எப்படி பாத்தீங்க? ஏன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமா வருது நிறைய பொங்கல் நாட்டு சொல்லியிருப்பாங்க. அது என்ன நான் பார்க்கல. ஏன்னா வந்து 5000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கரண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. உங்களை தான் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க மொத்தமாவே. அப்படிங்களா? அது வந்து பெருசா பேசப்பட்டது. அது ஏன்னா வடிவேல் சார் வந்து காமெடி பண்ணி ஸ்டாலின் சார் போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அது நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல இன்னும். பாருங்க. அதாவது அப்படி இருக்கும்போது சார் சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு திணறல் அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்போ மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏதாவது முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். 2-3 ஒரு கட்டே சார். படம் வந்து பார்த்தீங்கன்னா 85% எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு அப்டேட் கொடுத்துட்றேன். இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார், நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. இல்லை இல்லை அவரு நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா தான். அவரு வேற சார், நம்ம லோக்கல் சொல்லலாம். பெரிய படங்களுக்கே சிக்கல் வந்திருக்கு. இன்னைக்கு வடகானுக்கு பாத்தீங்கன்னா கியூப்ல சரியா இது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிது. இந்த மாதிரி படங்கள் வந்து இதுவரையும் அதாவது ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வரீங்க. அதாவது உங்க ஊருக்கு தெரியணும், எங்க எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வரையும் போறீங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான முயற்சியை காணுமே, தேட்டரும் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு இது கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? இப்ப சார் பேர் என்னங்க? இப்ப பாலா சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும், எஃபெக்டும் போடணும். அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும். பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருது, சின்ன படம் லேட்டாக தான் வருது. ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பார்ப்பீங்க. ஏன்னா பப்ளிசிட்டி இல்லாத இது, அதாவது சுமதி மேடம் இருக்காங்க. சுமதி மேடம் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமே தவிர, ஒரு தேட்டருக்கு வரும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோனா உள்ள வருவாங்க. அப்படி இருக்கும்போது திரையரங்கும் டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை நான் போட்டு ஆடியன்ஸை வந்து நான் என்ன பண்ண முடியும்?
அப்படின்னு கேட்பாங்களே, அப்ப தேட்டர் கொடுக்கறதும் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா இங்க சங்கங்கள் நிறைய இருக்கு, அவங்களும் ஒத்துழைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க எந்த சங்கத்துல இது பண்ணிருக்கீங்க, இதுக்கான முயற்சி சொல்லிட்டீங்களா முன்னாடியே? நீங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா அத்தையோட வில்லின்னு சொல்ற காமெடின்னு சொன்னாங்கல்ல, அத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா காமெடியே இல்ல இந்த படத்துல, முழுக்க முழுக்க மெயின் வில்லி. இல்ல ஃபெமிலி பேஸ் அவங்கதான், நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில பேசும். நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் தெரியும். நீங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கத்துல வந்து கேக்குறேன்னு சொல்றீங்க, சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம இந்த இடத்துல பேச முடியாது. ஸோ இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் அப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லிடுறேன். ஏன்னா அது நான் முழுக்க முழுக்க அப்ப நீங்க என்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்ப டபுளா இருக்கும், இப்போ சிங்கிளா இருக்குது அப்ப டபுளா இருக்கும். அப்படிங்கும்போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். இன்னும் வேற என்னன்னா வச்சுக்க, சுமதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து கதாநாயகின்னு சொன்னாங்க, படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லி தான், வில்லி வந்து கதாநாயகி எவ்வளவுதான். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க கொண்டு போறது இவங்க தான் கொண்டுட்டு போறாங்க படத்தை. நாங்க மாசத்துக்கு ஒரு 300 200 100 இல்ல 3 மாசத்துக்கு 500 படங்கள் இது மாதிரி படங்கள் வருது. சரிங்களா? ட்ரைலர் லான்ச் பண்றாங்க, ஆடியோ லான்ச் பண்றாங்க, படம் அவங்க ரிலீஸ் பண்ணவே முடியல. ஆனா சொல்றாங்க நாங்க தேட்டருக்கு தான் வருவோம். தேட்டருக்கு வந்து வெயிட் பண்ற படமே 2000 படம் இருக்கு. அதெல்லாம் அடிச்சு முடிச்சு வரது பெரிய விஷயம். நீங்க எப்படி அதை வந்து சால்வ் பண்ண போறீங்க? இதோட முடிச்சிடறாங்க, ட்ரைலர் பண்றாங்க, அதுல அவ்வளவுதான், 5 வருஷத்துக்கு போயிடுறாங்க. சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத் லேப் வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா ஃபீல்டு, 7 வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோட ப்ரொடியூசர் நான். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடை வாங்கினா கூட நான் தான் வாங்கி பண்ணி ஆகணும். 3வது ஆளவுக்கிட்ட போய் நான் கையெழுந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறது தான். அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும்? இவர் போட மாட்டாரு, இல்லை இன்னொருத்தர் 3வது ஆள் போட மாட்டார், 4வது ஆள் போட மாட்டார். இப்போ யார் போடுறாங்களோ அவன் தான், நான் தான் போட்டவன்னு வச்சுங்களேன். அதனால கம்பல்சரி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஊரு? டேரக்டர் ராயன் போடுறீங்க, தயாரிப்பாளர் ராஜேந்திரன் போடுறீங்க, அது என்ன? சார் இது வந்து அப்பாவோட நேமு, அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே நியூமராஜ் அப்படி இருக்கு. இது வந்து இல்ல 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 அது நம்ம நியூமராஜ் அப்படி நேம் வச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எம்ஜி ராஜேந்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பேரு, ராயனுங்கிறது நம்ம எம்ஜிங்கிறது பிராண்டு, நாம வந்து தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பத்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்துல ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நம்ம பண்ணோம். இப்ப சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார், அவர் கூட எல்லாம் ஃபுல் அசோசியேட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சரவணனுக்கு பயம், அப்புறம் முழுக்க என்ன சொல்ல போனா அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட இருந்து அசோசியேட் பண்ணேன், ஹெல்ப்பும் பண்ணேன், கஷ்டமும் பட்டோம். கஷ்டப்பட்டதுனால இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு காரணம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எங்க அத்தை தான் காரணமே. ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்டா தான் உள்ள வந்தேன், அவங்க சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு இங்க இவ்வளவு நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். தம்பி நீ வந்து பாத்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்டா போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து சந்திப்ப, இழப்பீடுகள் ஏற்படும், ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னாரு. ஸோ நீ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள வா, ஒரு டைரக்ஷன் லெவல்ல வா, இல்ல உன்னால முடிஞ்சுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஏதோ ஒன்று கூட போடு, அதுக்கப்புறம் மேல மேல வாங்க, அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்ப நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோ ஆயிரலாம், இப்படி ஆயிரலாம், பல பல பெரிய பெரிய நடிகர் மாதிரி ஆயிரலாம், அந்த ஒரு தாட்டுக்கு போயிடுறோம். நம்ம அந்த மாதிரி இல்லாம ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கிறோம். சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். டெக்னீஷியன் கேமராமேன் வந்து சம்பத்குமார் முழுக்க முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார், ஒரு சத்யா சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து அழகா லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அவரு யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம். அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா வந்திருக்கு. அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார், நான் வேற ஏதாவதுன்னா அப்டேட் கொடுத்துறேன். ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்புசாமி, நான் அவருக்கு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்ல கூப்பிட்டேன். ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவரால் வர முடியல, அவர் வந்துட்டாருன்னா அது ஒரு சின்ன ஒரு கியூ கொடுத்துக்கலாம் சார். சார் தேங்க்யூ சார். இன்னொன்று